காமா ஆல்கஹாலிசம். இந்த டைப் ஆஃப் மது பிரியர்கள் ஆரம்பத்துல ரொம்ப கேஷுவலான ட்ரிங்கர்ஸா தான் ஆரம்பிப்பாங்க. ஆனா காலப்போக்குல மாதந்தோறும், வாரந்தோறும் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து நாள்தோறும், அதாவது டெய்லியும் குடிப்பாங்க. நம்ம டெய்லியும் காசை வேஸ்ட் பண்ணி குடிக்கிறோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இருக்காது. மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏன் காசு நான் குடிக்கிறேன். யாராச்சும் வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு அட்வைஸ் பண்ணா கூட காதுலே வாங்கிக்க மாட்டாங்க. சம்பாரிச்சு நம்ம காசுல குடிக்கிறோம். அதை தடுக்க யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஊரு பூரா டாஸ்மாக் திறந்து வச்சுட்டு அப்புறம் குடிக்கிறவனை குத்த சொல்றது. கையில இருக்கிற காசெல்லாம் காலியானா கூட, மச்சி அம்மாக்கு உடம்பு சரியில்ல, மருந்து வாங்கணும், ஒரு 200 ஜிபே பண்ணி விடுறியா அப்படின்னு கடன் வாங்கியும், ஏன் சம்டைம்ஸ் திருடியும் கூட குடிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவாங்களாம் இந்த வகையறா மது பிரியர்கள். குடிக்க மாட்டேன்னு சொல்லி பொண்டாட்டி மேல சத்தியம், குழந்தை மேல சத்தியம், அம்மா மேல சத்தியம், சாமி மேல சத்தியம்னு பல சத்தியங்களை பண்ணாலும் சத்தியம் தியேட்டர் வாசல்ல நின்னு சரக்க போட்டு சத்தமா ரகலை பண்ற அளவுக்கு மீண்டும் குடிப்பாங்களாம். அவன் இன்னும் திருந்தல மாமா. இவங்க மென்டலி இந்த பாழா போன குடியை எப்படியாச்சும் விட்டுறணும்டா அப்படின்னு நினைச்சாலும் பிசிக்கலி அவங்க உடம்பு அவங்களுக்கு ஒத்துழைக்காது. கை கால்கள் நடுக்கம் கொடுக்கும், அதிகமா வேர்க்கும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இவங்கெல்லாம் தான் காமா ஆல்கஹாலிசம்க்கு கீழே வராங்க.